Hello friends, welcome back to our channel. நாங்க வந்து இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல சூப்பரான ஒரு இடம் வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம். நாங்க வந்து ஜேபிக்கு வந்திருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா லெகோ லேண்டுக்கு வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் வந்து ஜாயின் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஜேபி லெகோ லேண்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நாங்க கிளம்புறோம். நாங்க முந்தா நேத்து வந்துட்டோங்க. எங்க என்னோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா நல்லா டயர்டா நல்லா டேன் ஆகி இருக்கும். ஏன்னா நேத்து ஃபுல்லா நாங்க வாட்டர் பார்க் போயிருந்தோங்க லெகோலேண்ட். எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா சூப்பரா ஒண்ணு. சோ இதுதான் வந்து மலேசியாவோட லெகோலேண்ட். நாங்க சிங்கப்பூர்ல இருக்கிறப்போ நிறைய வாட்டி இந்த லெகோலேண்ட் வரணும், ஏன்னா ஆத்விக்கு வந்து லெகோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்ப நிறைய டைம் பிளான் பண்ணோம். பட் என்னமோ அது வந்து எங்களுக்கு அமையவே இல்லை. இது வந்து நாங்க எங்களுக்கு பிளானே இல்லை. திடீர்னு வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி நாங்க வரோம் நீங்க வந்துருங்கன்னு சொன்னதும் நாங்க ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஸோ நேத்து வாட்டர் பார்க் அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நான் இந்த வீடியோல சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பார்க் போறோம். ஆக்சுவலா வாட்டரை விட ட்ரை பார்க் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையா என்ன எல்லாமே இந்த வீடியோல வந்து கவர் பண்ணுவோம். ஸோ குழந்தைங்களோட சேர்ந்து ஜாலியா இந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்பிஎன்பி மாதிரி எடுத்துட்டோங்க. ஏன்னா மூணு ஃபேமிலி இருக்கிறதுனால ஏர்பிஎன்பி மாதிரி எடுத்துட்டு 3 பெட்ரூம் ஹவுஸ் மாதிரி எடுத்துட்டோம். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா லெகோலேண்ட். ஸோ நம்ம வாக் பண்ணியே லெகோலேண்ட் போய்க்கலாம். 2 நாள், ஒரு நாள் வந்து வாட்டர் தீம் பார்க், ஒரு நாள் ட்ரை தீம் பார்க்குக்கு வச்சிருந்தோங்க. வாட்டர் தீம் பார்க் ஃப்ரைடே நாங்க போனோம், சாட்டர்டே வாட்டர் பார்க் முடிச்சிட்டோம். இது வந்து சண்டே ட்ரை பார்க் போலான்ட்டு கிளம்பணும். ஆனா சர்ப்ரைஸா பாத்தீங்கன்னா காலையில ஆத்விக்காக எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அங்க வந்து நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் அப்படிலாம் இருக்காதுங்க. பேசிக்கான ஃபுட்ஸ் தான் கிடைக்கும். இல்லைன்னா KFC, பர்கர் கிங், சப்வே இது வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அங்கேயே கூட ஒரு கேக் கடையை கண்டுபிடிச்சி ஒரு சின்னதா கியூட்டா அழகா ஒரு கேக் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேக் இந்த வருஷத்தோட ஆத்விக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்றது இன்னும் கூட எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. Okay, sing for happy birthday. Sing பண்ணுங்க. Sing. Sing. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Mati. Happy birthday to you. Lego man is celebrating birthday in Legoland. Happy the chocolate. Cut பண்ணு ஆத்வி, கட் பண்ணு. ஆதி கட் பண்ணு, கேக் கட் பண்ணு. ஆதி கேக் கட் பண்ணு. Eat the chocolate first. ஸோ கேக் கட் பண்ணோம். நாங்கள் கட் பண்ணவே அவங்க வந்து கேக் கட்டிங்லலாம் வந்து பெருசாக இன்வால்வ் ஆகலை. இதில் எந்த ஃப்ரூட்டை யார் எடுக்கிறது, எந்த ஃப்ளவரை யார் எடுக்கிறதுன்னு தான். ஸோ அதுதான் குழந்தைங்க இல்லைங்களா. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டு தேன்மொழி தான் ரொம்ப மிஸ் பண்ணால் அவங்க இந்தியா போயிருக்கிறாங்க. ரியாவும் பரத்துமே இந்த ட்ரிப்புக்காக தான் இந்த 2 days இங்கே வந்திருந்தாங்க. முடிச்சோன்னா அவங்களும் வந்து இந்தியா கிளம்பிடுவாங்க. பட் ஆன் த ஹோல் நம்ம பையனுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு கேக் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணி அதில் அவங்க ஹாப்பி ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கௌசல்யா, சந்தோஷ், அவங்க பொண்ணு கவினி எல்லாருமே வந்து அன்கண்டிஷனல் லவ் வந்து தருவாங்க. அவங்க சந்தோஷமா வந்து நம்மளுக்காக செலிப்ரேட் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சரி பிரேக்ஃபாஸ்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. ஸோ நீங்கள் யாராவது குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம நினச்ச மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து கிடைக்காது. எஸ்பெஷலி இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம ரெடியாக தான் இருக்கணும். ஸோ KFC, பர்கர் கிங், சப்வே இந்த மாதிரி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் காஃபி, டீ, ஏதாவது ஒரு சின்ன ஹாக்கர் அந்த மாதிரிலாம் இருக்குங்க, ஓகேங்களா. கொஞ்சம் சாப்பிடு. ஓகே, थैंक यू so much. நான் சாமியா உங்க ஃபேஸ்ல கேக்கா? Don't give. Thank you Kausalya, thank you Santosh, Tenmoli. Thank you salam.
ஸோ ஒரு 10-10:30 போது தாங்க உள்ளே போகணும். ஆக்சுவலாக ட்ரை தீம் பார்க் 9:30 அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிடுவாங்க. வெட்டும் அந்த டைமுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே போயிடணும். எஸ்பெஷலி இது ஹாலிடே சீசன் அப்படிங்கிறனால நீங்கள் நின்று க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைடில் இருக்கிறத 3-4 க்யூ அப்படியே ஃபுல்லாயிருங்களா. 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிக்கெட் வாங்குறதுக்கே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சில சமயம் ஆன்லைனில் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். அண்ட் ஆனுவல் பாஸ் வேணும்னாலும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வருஷத்தில் எத்தனை வாட்டி வேணாலும் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஆனுவல் பாஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 25% டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம். Boys and girls, are the laughs and toy service being good? Yes! Oh, let's put it to the test. Hi! Hi! ஓகே, இதுதான் நாங்கள் போன ஃபஸ்ட்டு ரைடுங்க. ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெகோ லேண்ட் அப்படிங்கிறனால ஒன்றுலேயுமே லெகோவோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த காருமே வந்து பார்த்திங்கன்னா லெகோவோட ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவிங் ஸ்கூல் உள்ளே போனோன்னே வந்து டிரைவிங் ஸ்கூலில் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ரெட் வந்தால் ஸ்டாப்பு, எல்லோ வந்தால் ஆம்பர், க்ரீன் வந்தால் கோ, அதே மாதிரி லெஃப்ட் ஏரோ மார்க் போட்டிருந்தா அதில் லெஃப்ட் தான் திரும்பணும், ரைட் ஏரோ மார்க் போட்டிருந்தா ரைட்டில் திரும்பணும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து குழந்தைங்க வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஓட்டுறாங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் இது வந்து 7 இயர் ஓல்டு 8 இயர் ஓல்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதே வந்து ஒரு 3-4 இயர் 5 இயர் ஓல்டு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இல்லை நான் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவேன், இல்லை ரெட் லைட் இருக்குது நான் ரெட் லைட்டில் போக மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஏஜ் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த ரைடுக்கு வந்து நாங்கள் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணோங்க. க்யூவில் வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம். உள்ளே போனது அவங்க ஏஜுக்கு என்ஜாய் பண்ணாங்க. பட் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக என்ஜாய் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஓட்ட விட்டுருந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னலில் நின்றுட்டுருக்கும் வண்டி, க்ரீன் லைட் போட்டோன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி தான் வைங்களேன். அண்ட் எல்லாத்துலேயுமே லெகோவோட ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ரோலர் கோஸ்டர் ஒரு 3 ரைட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ரைட்ஸாக இருக்குங்க. 3 ரைட்ஸ் தான் பெரிய ரைட்ஸ். இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர் கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி போகிற மாதிரி ஒரு 3 ரைட்ஸ் தான் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் வந்து இதை அலோவ் பண்ணுவாங்க. 110 சென்டிமீட்டர் இருந்துச்சுனாலே மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே 108 107 இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் அக்கம்பனி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் 5 இயர் ப்ளஸ்ஸாக இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணாங்க. ரொம்ப பயமாக இருக்கும், இதில் கண்டிப்பாக போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா, எல்லா ஏஜ் கேட்டகரி சில்ட்ரனும் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களும் வந்து போனோம். இந்த ரோலர் கோஸ்டரில் ஆக்சுவலாக VR மாட்டிட்டு போகலாங்க. VR கிளாஸ் கொடுத்துருவாங்க. அந்த VR மாட்டிட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து VR இல்லை அப்படின்ட்டாங்க. அதாவது இந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு VR கிளாஸ் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அவங்களுக்காக நாங்கள் VR இல்லாத ஒரு காரில் வந்து போனோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக VR கிளாஸோட ட்ரை பண்ணலாம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 ரைட்ஸ் தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வெயில் தாங்கவே முடியாத மாதிரி வெயில். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு தான் வரணும். ஓகே, நேற்று வந்து நாங்கள் வாட்டர் பார்க் போனோங்க. வாட்டர் பார்க் வந்து டோட்டலாக ஒரு 3 hours to 4 hours இருந்தாலே மொத்த வாட்டர் பார்க்கும் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ட்ரை பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணி சொல்கிற மாதிரி ஒரு 4-5 ரைட்ஸ் தான் வந்து பெரிய ரைட்ஸாக இருக்குது. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி ரைட்ஸ் தான். ஆனால் எல்லாமே கிட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா எல்லா ரைட்ஸும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்லாம் போனோம்னா ஆல் கேட்டகரிஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைகளுக்கு தனியாக இருக்கும், சின்ன பசங்க நிறையா ரைட்டில் போக முடியாது, பெரியவங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து 90% வந்து 99% எல்லாமே கிட்ஸ்க்காக தான் வச்சுருக்குறாங்க. எல்லா ரைட்ஸ்லையும் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்க இந்த ஏஜில் இருக்கிற குழந்தைங்க வந்து போகிற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு 2 ரோலர் கோஸ்டர் முடிச்சிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் இருக்குது. அதுக்கு தான் வந்து போக போகிறோம். வாங்க போகலாம். என்ட்ரன்ஸ் இதுக்கு வந்து நான், மோத்தி, எங்கள் ஃப்ரெண்டு பாப்பா, ஆத்விக் 4 பேர் தான் போகிறோம். மற்றவங்க வந்து வரல சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் மட்டும் போகிறோம். இதில் நானே பெருசாக வருவேனா என்னன்னு தெரியல. லாஸ்ட் மினிட்ல போய் கலந்துக்கிறேன்னா என்னன்னு தெரியல.
பாருங்க, இது வந்து இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய ரோலர் கோஸ்டர். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 105க்கு மேலே இருந்துச்சுனாலே அலோவ் பண்ணுவாங்க. ஏமோ ஆல்மோஸ்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. குட்டி குட்டி குழந்தைங்க தான் இருக்காங்க பாருங்கள் நிறையா. அந்த ரைட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது, நல்லா ஜாலியாக தான் இருக்கும். அண்ட் வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஷோஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமுக்கு நடந்துட்டு இருக்கும். அந்த ஷோஸ் முடிஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு வந்து கேண்டீஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை பார்த்து குழந்தைங்களும் ஆடிட்டு கேண்டீஸ் எல்லாம் வாங்குறது, அங்கங்கே கொஞ்சம் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ரைடு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி இருக்குங்க, மத்தியானம் 2:30 மணி. சரியான வெயில், அதனால கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு ஜூஸ் எல்லாமே அப்பப்போ ஏதாவது நம்ம ரெடியாக வச்சு தான் இருக்கணும். அண்ட் எல்லா ரைட்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைடெலாம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஏஜ் கேட்டகரியும் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 கிட்ஸோட ஏஜ் பொறுத்து இவங்க இதை என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லை 2 பேருமே எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். எல்லா குழந்தைங்களும் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். சில ரைட்ஸ் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏஜுக்கு வந்து அவங்க சைல்டிஷாக ஃபீல் பண்ணாங்க. அதே வந்து ஒரு 3-4 இயர் குழந்தைங்களை நீங்கள் போக சொன்னீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து ஏஜ் வைஸ் தான் வந்து பார்க்கணும். ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மலேசியாவில் இருக்கிற லெகோலேண்ட் நாங்கள் போயிருக்கோம், இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ரைடு வந்து எப்படின்னா ஒரு போட்டில் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் மேலேருந்து தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ளாஷ் ஆகும். அதில் ஸ்ப்ளாஷ் ஆகிறதுல என்னென்னா நம்ம ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிருங்க. இதை வந்து அவங்க வந்து வெட் ரைடில் வந்து வச்சுருக்கணும், வெட் பார்க்கில் வந்து வச்சுருக்கணும். பட் மாற்றி வந்து ட்ரை பார்க்கில் வச்சுட்டாங்க. நம்ம ஸ்ப்ளாஷ் ஆகும்போது ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து ரெயின் கோட் அங்கே போய் பக்கத்துலேயே ரெயின் கோட் ஷாப் இருக்கும். நாங்கள் போகிற டைமுக்கு ரெயின் கோட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு அதை கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கிற வெயிலில் காஞ்சிருச்சுன்னு வைங்க, இருந்தாலும் அந்த நனையிறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். Barat! அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரைட்ஸ் போடுவாங்க. இந்த 4D அட்வென்ச்சர்லாம் நம்ம 4D கிளாஸ் போட்டு லெகோ அட்வென்ச்சர் மூவி மாதிரி போடுவாங்க ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு. இந்த மூவிஸ் எல்லாம் வந்து வெளியில் எங்கேயும் ரிலீஸ் ஆகாது. இந்த லெகோ லேண்டுக்கே ஸ்பெசிஃபிக்கான மூவிஸ் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு. அண்ட் இந்த நிஞ்சாங்கோ ரைடு தான் வந்து இருக்கிறதுலையே டாப் 3 ரைட்ஸில் இந்த நிஞ்சாங்கோக்கு நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகட்டும், அதில் பண்ணி வச்சுருந்த லெகோ ஆர்கிடெக்சர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். அவங்க நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆப்போசிட்டில் வர்றதை. அதில் வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ நம்மளும் ஒரு பாயிண்டில் வந்து அவங்களோட சேர்ந்து பாயிண்ட்ஸ் வர்றதுக்காக நம்மளும் ஃபைட் பண்ண ஆரம்பிப்போம். அதெல்லாம் பார்க்குறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துச்சு.
அவ்வளோதாங்க. ஃபைனலாக வந்து என்ன, நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னா சோவ்னியர்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா. அப்போ குழந்தைங்களுக்குன்னு கூப்பிட்டு வந்திருக்கோம், குழந்தைங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும் இல்லையா. அதனால 2 பேருமே பரத்தும் சரி சந்தோஷ் அவங்களும் சரி 2 பேருமே ஆத்விக்கு வந்து பர்த்டே வருது அப்படிங்கறனால 2 பேருமே அவனுக்கு பிடிச்சது லெகோ தான். ஸோ அவனையே கூப்பிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச இடத்துக்குள்ளே விட்டா அவன் என்ன செலக்ட் பண்ணுவானோ அதை வந்து 2 பேரும் வாங்கி கொடுத்தாங்க. முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்பி வந்துட்டோங்க. ஆல்ரைட், ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். என்னோட ஃபேஸ், ஆத்விக் ஃபேஸ், மோதி ஃபேஸ் ரொம்ப நாங்கள் வந்து 2 நாளாக வந்து பயங்கரமான வெயிலுங்க. நேற்று வாட்டர் பார்க்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில், ஃபுல் டேன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரை பார்க், அதுலேயும் ஃபுல் வெயில், ஃபுல் டேன். பட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ட்ரிப்பே மெயினாக வந்து சிரிக்கிறான் பாருங்க. மெயினாக வந்து ஆத்விக் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவன் சொன்னது தான் போச்சு. எப்போ போகிறோம், இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. மெயினாக அவனுக்காக தான் நாங்கள் இந்த ட்ரிப்பே நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ஹாப்பியாக வந்துட்டு போயிட்டோம். இந்த லெகோலேண்ட் பொறுத்த வரைக்கும் எங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்க, ஒரு 5 year old 5 yearக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கேயுமே ஆத்விக் பார்த்தீங்கன்னா இவங்க ஏஜுக்கு நேற்று வெட் பார்க்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரையை விட வெட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி குழந்தைங்க அந்த தண்ணியில் விளையாடுறது, எல்லா வாட்டர் ஸ்லைட்ஸுமே குழந்தைங்க போகிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் பெரிய பெரிய ஸ்லைட்ஸ் கூட குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ட்ரையை விட வெட்டை அவங்க ஜாஸ்தியாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க 7 years 8 yearsக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா எப்படியாவது என்ஜாய் பண்ணிடுவாங்க இல்லாமோ. கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்காங்க, 8 years தாண்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இதை அவ்வளோவா என்ஜாய் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா மேஜர் ரைட்ஸ்னு எதுவும் இல்லை. இப்போ யூனிவர்சல் டிஸ்னி அந்த மாதிரி மேஜர் ரைட்ஸ் இல்லை. ஆனா அந்த லெகோ தீம்டா உள்ள ஒரு லெகோ வேர்ல்டுக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப ஆத்விக் வந்து லெகோனா அவனுக்கு அவ்வளோ அவனோட உயிரே வந்து லெகோஸ் தான். அதனால அவனால நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இது இப்படி செஞ்சிருக்காங்க, அதை அப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அப்படி லெகோல இன்ட்ரெஸ்ட் இல்லாத குழந்தைங்களும் அந்த ரைட்ஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சிலதெல்லாம் ரொம்பவே சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய பசங்களா இருந்தாங்கன்னா யூனிவர்சல் அளவுக்கு இது வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஆனஸ்டான ஒப்பீனியன். பட் 2 days எங்களுக்கு வந்துட்டு போனது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் நாங்கள் கண்டிப்பா இன்னொரு நாள் நாங்கள் வருவோம். ஜபர் பாய் பிரியாணி வந்து நேற்று நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டோம். பட் ரொம்ப டைம் ஆயிட்டனால நாங்கள் டேக் அவே மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். பட் கண்டிப்பா இன்னொரு நாள் நம்ம ஜபர் பாய் சாப்பிட்றதுக்காகவே வரோம். ஏமோ சாப்பிட்றதுக்காகவே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, சூப்பரான வீடியோஸ்லாம் வரப்போகுது. அண்ட் அப்பா அம்மா வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்க. எல்லாமே லைனா அடுத்தடுத்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். Until then, take care, tata. Bye. Bye.